ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்கலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என் கைவிடாதிரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் அன்பிற்குரிய இறைமக்களே, இன்று நாம் பொது காலத்தின் 11ஆம் ஞாயிறு திருவழிபாட்டை கொண்டாட பனங்குளம் இறை மக்களால் வரவேற்கப்படுகிறோம். திரண்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்ட இயேசு பரிவு கொள்கிறார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டிருந்தனர் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த இறைமக்கள் ஆன்மீக பசி தீரவும் மக்களை நல்வழிப்படுத்தவும் இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நற்செய்தி பணிக்கு அனுப்பி வைத்தார். இயேசுவின் அந்த அன்பு பணி இன்றும் தொடர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு அவருடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களாக அனுப்பப்பட்டுள்ளோம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் வழங்குங்கள் என்ற கிறிஸ்துவின் கட்டளைப்படி நம்மிடமுள்ள திறமைகளையும் அருளையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மேய்ப்பு பணியில் நாம் ஆர்வமுடன் பங்கேற்று இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுபட்டு சீனாய் பாலைவனத்திற்கு வந்து சேர்ந்தனர். அங்கே ஆண்டவர் மோசே வழியாக தமக்கு ஒரு புனிதமான மக்கள் இனத்தை உருவாக்க விரும்புகிறார். நீங்கள் என் சொல்லுக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் எல்லா மக்களுள்ளும் நீங்களே எனக்கு சொந்தமான மக்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறும் இறை வார்த்தையையும் மனதில் நிறுத்தி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இந்த மகிமைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பலியினை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இணைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் அன்றாடுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கடந்து வந்த பாதையிலே
நாம் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்ற மக்களாக, கடவுளால் நல்ல ஆயனாக இருக்கக்கூடிய இறைவனால் வழிநடத்தப்படுகிற அவரின் உரிமை சொத்தாக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? கடவுள் நம்மிடத்தில் சொந்தம் கொண்டாடுகிறார். எவ்வளவுதான் உலகத்தில் மக்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும், நீங்கள்தான் என் தனி உரிமை சொத்து என்று சொல்லி அந்த இஸ்ராயேல் மக்களை அழைத்த இறைவன் இந்த நாளிலே அந்த அழகான பேற்றினை நமக்கும் வழங்கியிருக்கிறார் என்பதை நாளில் உணர்ந்து நாமும் என்னுடைய தனிப்பட்ட உரிமை சொத்தாக வாழ்வதற்கு ஆண்டுடைய அருள்கொடைகளை நாம் வேண்டி நிற்போம். அந்த உரிமை பேற்றிற்காக வேண்டிய அனைத்து அருள்கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் இலவசமாகவே கொடுத்திருக்கிறார். எனவே ஒப்பு கொடுப்போம், மன்றாடுவோம். இறைவன் எனக்கு வழங்கியுள்ள தனி கொடைகள் என்ன, தனி ஆசீர்வாதங்கள் என்ன? நான் ஏன் குறைபட்டு கிடக்கிறேன்? என் வாழ்க்கையில் நான் ஏன் வீழ்ந்து போய் கிடக்கிறேன்? நான் ஏன் எழுந்து நடக்க முடியாமல் சோர்வுற்று தளர்வுற்று கிடக்கிறேன்? என்னை வழிநடத்துவதற்காக ஒரு நல்ல ஆயன் இருக்கிறாரே என்பதை ஏன் நான் நம்பவில்லை என்பதையெல்லாம் நம்ம நினச்சி பார்ப்போம். இந்த ஆண்டவர் என்னாலும் நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயன் நம் மீது கருணையை கரிசனையை பொழிகின்ற தகப்பன் இவர். உயர்ந்த நிலைக்கு என்னாலும் அழைத்து செல்கின்ற நல்ல ஆயன் இவர். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி வேண்டி, எல்லாம் நீ இயேசுவே, என் உயிரும் நீ இயேசுவே என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி நாம் ஜெபிப்போம். எல்லாம் நீ இயேசுவே, என் உயிரும் நீ இயேசுவே. என் வாழ்வும் நீ இயேசுவே, என் வாழ்வும் நீ இயேசுவே. நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீ இயேசுவே. நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீ இயேசுவே. எல்லோரும் எல்லாம் நீ இயேசுவே, என் உயிரும் நீ இயேசுவே. அன்பிக்க சகோதர சகோதரர்களே, நாம் திருமுலைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆண்டவர் ஆஸ்வதித்து புனிதப்படுத்தி அருளுமாறு அவரை நாம் கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்னம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்னாலும் உண்மையுள்ள மக்களாக வாழ நமக்கு அல்புரிவாராக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலைவாழ்வின் கொடை பெற வேண்டும் என்று திருவிழமா நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அளவுமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, முத நாளாகிய இன்று முத அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் முத அருளின் ஊற்றினவில் புதுப்பித்தரணும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடுமை அணுகி வரவும் அது மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் இலிசை வழியாக கற்பித்தீரே. முத படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தினோமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராகவும். தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளக்கூடிய தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்ம ஒருவரையும் மாற்றுவாராக. ஆமென். தந்தையின் வலப்பக்கம் வீற்றேறும் பாவர் எங்கள் மேலே இரக்கமாகிறோம். ஏனெனில் மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் இனத்தார் ஒப்பு கொடுக்கும் உமது பலியை அன்போடு ஏற்றுக்கொள்ளும். உம்மை எது நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்கள் இனமாகவும் இருப்பீர்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, வாழ்வு தரும் வார்த்தைகள் 2-6 வரை.
விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ரபீத்திலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறிச் சென்றார். அப்போது ஆண்டவர் மலையில் நின்று அவரை அழைத்து, யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே, நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்தவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். 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 அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் தின்முன் வாருங்கள். அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், அவரது உள்ளம் அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே பேசும் அடியே நான் கேட்கின்றேன். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 6 முடிய.
நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவியாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 9 இறைவார்த்தைகள் 36 முதல் பிரிவு 10 இறைவார்த்தை 8 வரை. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு
இந்த பன்னிருவரையும் அனுப்பியபோது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவரை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள், தொழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு உணர்த்துவது ஒரே ஒரு மைய கருத்து தான். இன்றைக்கு 3 வாசகத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுவது, நான் உன்னை அன்போடு பார்க்கிறேன். அன்பு கூர்ந்த பார்வை, ஆண்டவருடைய பார்வை அன்பு நிறைந்த பார்வை, இரக்கம் நிறைந்த பார்வை, கருணை மிகுந்த பார்வை. இதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகையால் ஆண்டவருடைய பார்வை அன்பு நிறைந்த பார்வையாக இருப்பதால், இரக்கம் நிறைந்த பார்வையாக இருப்பதால், கருணை மிகுந்த பார்வையாக இருப்பதால், நம்முடைய பார்வை, ஆண்டவருடைய மக்களாகிய நம்முடைய பார்வை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால், ஒரு அழகான ஒரு காட்சி. என்ன காட்சி? மோசே சட்டத்தை வாங்குவதற்காக, 10 கட்டளைகளை வாங்குவதற்காக மலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார். மேலே ஏறிவிட்டார். அந்த மலை அடிவாரத்தில் இந்த நிகழ்வு நடக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் விடுதலையாகி ஒரு 3 மாதங்கள் தான் ஆனது. அவர்களுக்கு என்று வழி நடத்திக்க செல்ல ஒரு அரசர் கிடையாது, அவர்களுக்கு என்று உரிமை கொண்டாட ஒரு நிலம் கிடையாது, கடவுளை வழிபட ஒரு ஆலயம் கிடையாது. ஆனால் கடவுள் ஒருவரே, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று கூறிய யாவே கடவுள் அவரோடு இருக்கிறார், அவர்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மை அவர்களுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 400 வருடங்களா அடிமையாக இருந்தார்கள் இந்த இஸ்ரேல் மக்கள். இந்த மக்களை பார்த்து கடவுள் என்ன சொல்றாரு இன்றைய வாசகத்தில்? நீங்கள் என் உரிமை சொத்து, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். எதற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாராம்? எல்லா மக்களிடங்களிலும் நீங்கள் தான் என் தனி சொத்தாவீர்கள், மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினங்களாகவும் இருப்பீர்கள். எப்படி இதை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும்? இதுதான் கடவுளுடைய பார்வை, அன்பு நிறைந்த பார்வை. கடவுள் ஒருத்தருடைய நிலை அடிமைப்பட்டு கிடந்தால் அவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று கடவுள் நினைப்பதே கிடையாது. கடவுள் அனைவரையும் ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நம்முடைய வாழ்வில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வரலாம், என்னால் அதை ஏற்றுக்கொள்ளையே முடியலையே, அந்தளவுக்கு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார் இன்னைக்கு? கழுகு எப்படி உயரே பறந்து சென்று தனது சிறகால் உயரை பறந்து சென்று தனது குஞ்சுகளுக்கு அது கற்றுக் கொடுக்கின்றதோ, அதே போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தனது இறகால் நம் ஒவ்வொருவரையும் தூக்கி சுமக்கின்றார். கடவுள் ஒரு தாயுள்ளம் கொண்ட கடவுள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் உணர்த்துகின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பார்வையில் நாம் அனைவரும் விலை மதிப்பெற்றவர்கள். இதைத்தான் எசாயா 43வது அதிகாரம் 1 முதல் 4 வரை நாம் பார்த்தோம் என்றால், நீ என் பார்வையில் விலையேற பெற்றவர், உன்மீது நான் அன்பு கூறுகின்றேன் என்று கடவுள் கூறுகின்றார். இத்தகைய அன்பு இஸ்ரேல் மக்கள் மீது கடவுள் கொண்டிருந்தார்.
எவ்வளவுதான் கடவுளை விட்டு அவங்க விலகி விலகி போனாலும் கடவுள் தொடர்ந்து அவர்களோடு பயணித்து ஒரு உடன்படிக்கையை கடவுள் ஏற்படுத்தி கொண்டுள்ளார். அந்த உடன்படிக்கையின் அடையாளம்தான் அவர், நான் உன் கடவுள், நீங்கள் என் மக்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பீர்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகின்றார். என்ன ஆசி கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்குகிறார் என்று பார்த்தோம் என்றால், அரச குருத்துவம். குருக்களுடைய வேலை என்ன? கடவுளோடு நெருங்கி பயணிப்பது, கடவுளோடு இணைந்து அவருக்கு பணி செய்வது. அப்படிப்பட்ட ஒரு பேற்றைத்தான் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுக்கின்றார். எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா? அடிமையாக இருந்த மக்களை கடவுள் மேலே உயர்த்தி, நீ எனக்கு பணிபுரிய தேவைப்படுகிறாய், எனது பணியை செய்ய நீ எனக்கு வேணும் அப்படின்றார். மனிதர்களுடைய கண்ணுக்கு இது சற்று முரண்பாடானதாகத்தான் இருக்கும். ஏன்னா உலக பார்வையில் நம்ம எப்படி மனிதர்கள் மதிப்பிடுவார்கள்? பணம் அதிகமாக இருந்தால் ஒரு மதிப்பு, பணம் இல்லாவிட்டால் ஒரு மதிப்பு. அறிவு இருந்தால் ஒரு மதிப்பு, அறிவு இல்லாவிட்டால் ஒரு மதிப்பு. வெற்றி இருந்தால் ஒரு மதிப்பு, வெற்றி இல்லாமல் தோல்வி இருந்தால் அதை தகுந்தவாறு தான் நம் ஒவ்வொருவரையும் மதிப்பிடுவார்கள். கடவுள் அவ்வாறு மதிப்பிடுவதே கிடையாது. ஏனென்றால் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் நம் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் விலை உயர்ந்தவர்களாக பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகமும் நமக்கு உணர்த்துகின்றது. என்ன இந்த இரண்டாம் வாசகம்? கடவுள் மனிதரை தேடி செல்கின்றார். தேர்ந்தெடுத்த மக்கள். இன்று இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் கூறுவார், ரோமை நகரில் பவுலடியார் அந்த வாழ்ந்த காலத்தில் பார்த்தோம் என்றால், மக்களுக்கு அறிவு, அதிகாரம் இது இருந்தால் தான் மக்கள் மதிக்கப்பட்டார்கள். மற்ற யாருமே ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை. மேலும் இயேசுவை பின்பற்றியவர்கள் கிறிஸ்தவர்களை ஒரு அடிமையாக ஒடுக்கி ரொம்ப ஒரு மோசமான நிலையில் தான் கிறிஸ்தவர்களை வைத்திருந்தார்கள் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட நிலையில் கடவுள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்பாங்க. ஏன் எனக்கு இவ்வளோ துன்பம் வருது? நான் நல்லது தானே வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் இயேசு சொல்கிற எல்லாத்தையுமே செய்கிறேனே, அப்போ ஏன் எனக்கு இவ்வளோ துன்பங்கள் வருது அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சில நேரத்தில் கேள்வி கேட்டிருப்போம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில். அதே கேள்வியை தான் இன்றைக்கி இரண்டாம் வாசகத்திலையும் மக்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் பவுலடியார் என்ன சொல்கிறார்? அவங்கள பார்த்து என்ன ஒரு உதாரணம் கொடுக்கிறார். சிலுவையில் தொங்குற அந்த இயேசுவை பார், சிலுவை தான் உனக்கு அடையாளம். ஏனென்றால் உண்மையை பேசி உண்மையை வாழக்கூடிய உண்மையான நண்பனுக்கு உயிரை கொடுப்பது எளிது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் உனக்கு செய்கிறேன். நான் உன் மேலே அன்பு வச்சுருக்கிறேன், அதனால நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறேன். இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்கிற, அதனால உன்னை பிடிச்சிருக்குது அப்படின்ற ஒரு இதை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் கடவுள் நாம் பாவிகளாக இருந்த பொழுதே தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தால் நாம் மீட்படைய செய்தார். நம் ஒவ்வொருவரையும் மீட்டார். இதுதான் இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை. ஆகவே கடவுளுடைய பார்வை எத்தகையதாக இருக்கின்றது என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் பயத்தோடு இருக்கின்றோமோ, தோல்வியை சந்திக்கின்றோமோ, சோர்வடைந்து இருக்கின்றோமோ, அந்த நிலையில் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லும் ஒரே வார்த்தை, நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், நான் உன் மீது அன்பு கொண்டுள்ளேன், நீ இருக்கும் நிலையை விட்டு உயரே செல்ல வேண்டும், கழுகை போல உயரே செல்ல வேண்டும் என்பதுதான் என் ஆசை, என் விருப்பம் என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் இன்றைய வாசகங்கள் மூலமாக. இதைத்தான் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். கடவுள் மனிதனை தேடி தேடி செல்கின்றார். பைபிளில் முத கடவுள் கேட்ட கேள்வி என்னவா இருக்கலாம்? தொடக்க நூலில் கடவுள் கேட்ட கேள்வி என்ன? எங்கே இருக்கிறாய்? கடவுள் ஏன் கேட்கின்றார்? கடவுள் மனிதன் மீது ஒரு உடன்படிக்கையை வைத்து கொள்ள வேண்டும். மனிதனை தன் உருவிலும் தன் சாயலிலும் படைத்த கடவுள் என்னை விட்டு அவன் பிரிந்து செல்லக்கூடாது, என்னை விட்டு அவள் பிரிந்து செல்லக்கூடாது என்று கடவுள் நினைத்து கடவுள் மனிதனை தேடுகின்றார். பிற மதங்களில் பார்த்தோம் என்றால் மனிதன் கடவுளை தேடி செல்வான். ஆனால் நமக்கோ, நம் கடவுளோ மனிதனை தேடி வருகின்றார். விண்ணிலிருந்து இறங்கி வருகின்றார். மண்ணில் தங்கி
மனிதனை அவர் இருக்கும் இடத்திற்கே அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம் கடவுளுடைய ஒரே ஒரு விருப்பமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதற்கு உதாரணம்தான் ஊதாரி மைந்தன். தந்தை கடவுள் வெளியில் ஓடி வந்து மனம் திரும்பிய மகனை தன் பக்கம் ஈர்க்க வெளியில் ஓடி வருகின்றார். இதுதான் கடவுள் நம்மீது கொண்டுள்ள அந்த அளப்பரிய அன்பு, அபரிவிதமாக நம் மீது கொண்டுள்ள கடவுளுடைய அன்பு இது ஒன்றுதான். ஏனென்றால் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ், மறைந்த திருத்தந்தை, அழகாக கூறுவார், கடவுளுடைய கருணை எப்பொழுதும் நம்மை விட முன்னதாக செல்கின்றது. நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா கடவுள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 1000 அடி நம்மளை எடுத்து வச்சிருவார். நம்ம கடவுளை பற்றி நினைத்தாலே போதும், கடவுள் நம்முடைய குரலுக்கு செவிசாய்ப்பார். ஏனென்றால் நம் கடவுள் கேட்கக்கூடிய கடவுள், நம் கடவுள் உயிருள்ள கடவுள், நம் கடவுள் அன்புடன் கருணையுடன் பார்க்கக்கூடிய கடவுள், இரக்கம் மிகுந்த கடவுள்தான் நம் கடவுள். இந்த இரக்கத்தை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகின்றது. இயேசு கூட்டத்தை பார்த்து என்ன கண்டாராம்? என்ன கொண்டார்? பரிவு கொண்டார். பரிவு கொண்டார். இயேசு பரிவு கொண்டார். ஏன் அந்த பரிவு? ரொம்ப கூட்டமாக இருந்ததுனாலயா? இல்லை. ஏனென்றால் அந்த மக்களுடைய உணர்வுகளை இயேசுவால் புரிந்து கொள்ளப்பட்டது. இயேசு அவர்களுடைய உள்ளத்தை பார்த்தார். இயேசு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த காயத்தை பார்த்தார். இயேசு அவர்களுடைய மனத்தில் இருந்த சோர்வை பார்த்தார். அவர்கள் தனிமையில் இருந்த அந்த தனிமையை பார்த்தார் இயேசு. இதெல்லாத்தையும் இயேசு பார்த்த பிறகு அவர் உணர்றாரு, இவ்வளோ காலம் யாவே கடவுள் வழிநடத்தி வந்த நீங்கள் இன்னுமே வந்துட்டு எப்படி இருக்கிறீங்க? ஆயன் இல்லாத ஆடுகளைப் போலத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அதனால்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறுகின்றார், காணாமல் போன இஸ்ரேல் மக்களிடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், வேறு எங்கும் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று கூறுவார். அப்படிப்பட்ட மக்கள்தான் நாம் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆயனில்லாத ஆடுகள். ஏன் ஆயனில்லாத ஆடுகளைப் போல அந்த மக்கள் இருந்தார்கள் என்று பார்த்தால், இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் கலிலேயாவில் என்ன நடந்தது அப்படின்னா, பணம் அதிகமான வரி விதிச்சாங்க மக்களுக்கு. மக்களால் அதை வந்துட்டு கொடுக்கவே முடியல. பணக்காரங்களால் முடிஞ்சது, ஏழை மக்களால் எதுவுமே முடியலை. ஒரு பழுவை வந்துட்டு அவங்க சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மத தலைவர்கள் அதிகமான ஒரு சட்டங்களை அவர்களிடம் கொடுத்தார்கள். 613 சட்டங்கள், அதில் 360 சட்டங்கள் எதிர்மறையானது, இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 248 தான் நேர்மறையான சட்டங்களாக இருந்தது. மக்களால் ஏற்றுக்கிற முடியல, ஏன் இவ்வளோ சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சட்ட வழியால் மக்கள் இருந்தார்கள். உடலாலும் அவர்களுடைய மனதாலும் மிகுந்த சோர்வடைந்து இருந்தார்கள் மக்கள். இதை பார்த்த இயேசு கூறுகின்றார், ஆயனில்லாத ஆடுகள் என் மக்கள், இவர்கள் மத்தியில் நான் செல்ல வேண்டும், இவர்களோடு நான் பயணிக்க வேண்டும் என்று தான் திருத்தூதர்களை மீண்டுமாக இயேசு நியமிக்கின்றார். யாவே இறைவாக்கினர், யாவே கடவுள் இறைவாக்கினர்களை அனுப்பினார். இயேசு திருத்தூதர்களை அனுப்பி பணியை மீண்டும் தொடர்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய 3 வாசகங்களும் இதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றன. எப்படி இந்த அன்பை நாம் புரிந்து கொள்வது? நம்முடைய வாழ்வில் நம்ம இருக்கிற நிலையில் அப்படியே இருந்துருவோமா? இல்லை. எப்போ நம்மளால் உயர முடியும்? கடவுளினுடைய அந்த அன்புக்கரம் நம் மீது பட வேண்டும். நாம் கடவுளுடைய மக்கள் என்பதை நாம் உயர வேண்டும். உணர்ந்து அதை நாம் நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அப்பொழுது நாம் கடவுளோடு இருப்போம், கடவுளின் அன்பு பிள்ளைகளாக இருப்போம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய கடவுள் அன்பால் ஒவ்வொருவரையும் ஈர்க்கக்கூடிய கடவுள், அடிமை நிலையிலிருந்து உரிமை சொத்தாக மதிப்புக்குரியவர்களாக நம்மை கருதக்கூடிய கடவுள், பலவீனமாக நாம் எப்பொழுதெல்லாம் உள்ளோமோ, வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதே, எனக்கு நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குதே, என்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்கலையே, என்னுடைய பிள்ளைங்க சொல்கிறத கேட்கலையே, இப்படியெல்லாம் நம்ம சோர்வடைஞ்சிருக்கிற நேரத்தில் நம்முடைய கடவுள் சொல்லுகிறார், சிலுவை மூலம் நான் உனக்கு மீட்பு தருகின்றேன், உனக்கு நான் தேவையான பலத்தை தருகின்றேன் என்று கூறுகின்றார். மனசோர்வோடு இருக்கும்போது கடவுள் கூறுகின்றார், என் கருணை என் அருள் உனக்கு போதும்,
இதுவே உனக்கு போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மீது கொண்டுள்ள அடையாளம் என்னவென்றால், நாம் இருக்கிற நிலையில் அப்படியே இருந்துருவோம், அப்படி கிடையாது. நாம் உயரச் செல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கடவுள் ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டார், ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். நீங்கள் இப்படித்தான் இருப்பீங்கன்னு கிடையாது. என்னுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், உங்களால் தான் எனக்கு பெருமை உண்டு என்று ஒவ்வொருவரையும் பார்த்து கடவுள் அழைப்பு விடுக்கின்றார். எனவே இப்படி அழைக்கக்கூடிய கடவுளை பின்பற்றக்கூடிய, இப்படி அழைக்கக்கூடிய கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் பிறரையும் அன்போடு, கருணையோடு, இரக்கத்தோடு பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ, வளர, தொடர்ந்து கடவுளுடைய பார்வையில் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக வாழவும், அவரைப் போல நாமும் அன்போடு, பண்போடு, பாசத்தோடு பிறரை பார்க்க தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அனைவரும் நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். நம் ஒவ்வொருவரையும் உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய இறைவனிடத்திலே நம்முடைய வேண்டுகள், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். புனிதமான மக்களினத்தை உருவாக்க விரும்புகிறேன் என்ற வார்த்தைக்கு ஏற்ப தாயாம் திரு அவையும், திருத்தந்தை, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் இன்றைய வாசகத்தில் நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் என்கின்ற உணர்வோடு வாழ்கின்ற வரமரல வேண்டுமென்று இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்ட மக்கள் மேல் பரிவு கொண்ட இயேசுவே, அமைதியும் நல்வாழ்க்கையும் நோக்கி வழிநடத்துகிற நல்ல தலைமையின்றி தவிக்கின்ற இவ்வுலகிற்கு நல்ல தலைவர்களையும், ஏற்கனவே இந்த உலகையும் எம் நாட்டையும் மாநிலத்தையும் ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் நல்லாட்சி புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிற உம் வார்த்தைக்கு செவிசாய்த்து மனம் மாறி நற்செய்தியை நம்புவதோடு நில்லாமல், நாங்கள் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியிருக்கின்றோம் என்பதையும் உணர்ந்து, கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்புடைய வாழ்வை மேற்கொண்டு
கொடையாக பெற்றதை கொடையாகவே வழங்குகின்ற நல் மனது பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் நீங்களே என் தனி சொத்தாவீர்கள் என்கிற உமது வாக்குத்தத்துவத்தின்படி நாங்கள் அனைவரும் உமக்குரிய மக்களாகவே வாழவும் புதிய கல்வி ஆண்டை தொடங்கியுள்ள எம் பிள்ளைகளும் இளையோரும் உமக்கும் பிறருக்கும் பணிந்திருந்து பயனுள்ள செயல்களில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி உயர்நிலை அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம். நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை காணிக்க பாடல் வழியாக ஒப்பு கொடுத்து இந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அமர்வோம். ஆண்டவரே அனைத்து உலகின் நிறைவாமை போற்றுகளால் பெற்றுக்கொண்டோம். எல்லாத்தின் விளைவும் மண்ணுழைப்பின் பயன்மான தப்பத்தை கொடுக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய அப்பமாக மாற்றியிருக்கிறோம். ஆண்டவரே அனைத்து உலகின் நிறைவாமை போற்றுகளால் பெற்றுக்கொண்டு நாங்கள் ரசித்துக்கொண்டோம். காட்சி கொடியும் மண்ணுழைப்பின் ரசித்து கொடுக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய ஆன்ம பானமாக சகோதர சோதரல் இந்த காலை பொழுதிலே ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிற உங்களுடைய மடிமான பலியானது எல்லாமல்ல தந்தை கேட்டதாக முடி மன்றாடுங்கள். இறைவா மக்கள் இனத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அல்புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை நம்மளெல்லாம் இறைவா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தவறி மாமங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைநூல் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமறைவினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் புனித மக்கள் இனத்தார் அவர் உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்போது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாமின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்தும் அது வியத்த ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் மது வல்லமை எங்கும் எடுத்துரைக்கவும் செயலினார். ஆகவே வானதுடன் முதன்மை வானதுடன் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை பொழுது பாடி முடிவின்றி ஆட்பறித்து பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா
இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் முதல் நாளில் வாரத்தின் முதல் நாளில் இந்த பலிபீடத்தில் நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் அழகான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் வார்த்தைக்கு நீ செவிசாய்த்து என் கட்டளைகளை நீ கடைபிடிப்பாயானால் நீயே எனக்கு தனி பெரும் உரிமை சொத்தாக மாறுவாய், அரசனாக அரசியாக மாறுவாய், குருவாக உயர்ந்த நிலை நீ அடைவாய் என்பதைத்தான் ஆண்டவர் நாளிலே இன்றைய முதல் வாசகத்தின் வழி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, தாழ்நிலையில் கிடக்கக்கூடிய என்னை கண்ணோக்கி பார். இதோ நான் உயர்ந்த நிலை அடைய நீ காட்டும் பாதையில் நான் பயணிக்கணும். நானும் என் குடும்பம், என் கிராமம், என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லோரும் உயர்ந்த நிலை அடைந்து முது மாட்சிமை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக நாங்கள் மாறணும் என்று சொல்லி வேண்டுவோம், ஒப்பு கொடுப்போம். இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்துள்ள ஆசீர்வாதங்கள் என்னென்ன திறமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? அப்படி நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் கண்டிருப்போம் என்று சொன்னால் நன்றி பலியாக இப்பலியில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ கொடுத்த அருள் எனக்கு போதும் ஐயா, அதை நான் வளமையாக்கணும், என்னை ஆசிர்வதிங்க. நான் உமது பேரன்பை, பேர் இரக்கத்தை, உம்முடைய பரிவு உள்ளத்தை நான் கண்டு கொள்ளணும், என்னை ஆசிர்வதிங்க என்று சொல்லி எதிலே நீங்கள் குறைபட்டு கிடக்கிறீர்களோ, கடன் சுமைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் உங்களை ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கலாம், உங்களை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் கடவுள் ஒருபொழுதும் உங்களை ஒதுக்கி உதாசீனப்படுத்துவதே இல்லை. ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய பரிவு உள்ளம் நாம் எல்லோரும் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்பதுதான். யாரும் தாழ்ந்து வீழ்ந்து போய்விடக்கூடாது என்பதிலே ஆண்டவர் கரிசனையாய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? பாடுவோம். என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளையும் எங்களையும் தூய்மைப்படுத்த வேண்டிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. இயேசு பாடுபடவலம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மொக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
மெய்யாகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் மங்குழுமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உடைய திரு அவையை நினைவுகூர்ந்தல் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலாம். தந்தையே, நாளிலே பலியிலே சிறப்பாக பங்கேற்று மன்றாடுகிற உமது அன்பு மக்களை நீ கனிவோடு கண்ணோக்குவீராக. தகப்பனே, இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி ஜெபிக்கிற குடும்பத்தினரை கனிவோடு கண்ணோக்கும் ஆசுவதனுடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்கிற பனங்குளம் கிராம மக்களை நீ ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, வியாகுல அன்னை வழியாக இந்த கிராமத்திற்கு நீ தருகின்ற ஆசுவாதங்களை உமது அன்பு மக்கள் கண்டுணர்ந்து உடைய பாதநிலை என்னாலும் பயணித்து என்னாலும் உடைய நம்பிக்கையில் வேரூன்றி வளர்ந்து உயர்ந்து நிற்பார்களாக. கிராமத்தில் இருக்கிற அனைத்து தடைகளையும் தீமைகளையும் நீ நீக்கி ஆசுவாமிக்க ஒரு திருக்கூட்டமாக என்னால் வழிநடத்தினை தயபுரிவீராக. தந்தையே, உயிர்த்தலும் எதனோக்கூட துயிலும் எங்கள் சகோதர சகோதரம் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக அந்த நாள் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு அனைவருந்து ஒளிமிக்கம் தரும் நீ ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் நீ தயவாய் இரக்கமாய். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு என்னாலும் நம்முடைய வாழ்வு ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு கரிசனை, எவ்வளவு அளவுடந்த அன்பு, இவையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். எனவே நாம் உயர்ந்த நிலை அடைந்து ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகளாக நாம் திகழ வேண்டும் என்று சொல்லி வேண்டி, அவர் காட்டும் பாதையை பயணிக்கக்கூடிய சக்திகளாக மாற வேண்டும் என்று சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்றப்படுக, மது ஆட்சி வருக, மத்திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுபட மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தார், தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு யாதொரு கலக்கமின் நலமாக பூமியில் வாழ்ந்து உடைய மேலான அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் சுவைத்து மகிழ்ந்து அன்பிலும் அமைதியிலும் வாழும் அது ஆசியை பலிமொழியாக எங்களுக்கு தந்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி, வழிகாட்டுதல், உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சம்மரி, உலகின் பாவங்களை போக்குகிறவர்.
நாம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல ஆயன் இவர். பசும்புல் வெளி மீது நம்மை அமரச் செய்து நறுமண தைலம் கொண்டு நம்மை அபிஷேகம் செய்து என்னாலும் நம்முடைய வாழ்வு உயர்ந்த வாழ்வாக மாற வேண்டும் என்று சொல்லி இயங்குகின்ற அன்பு தகப்பன் இவர். இவரை நம்பி இந்த விருந்திலே பங்கு பெறுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தவினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அனைவரும் முழந்தாளிடவும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும்.
உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட உம் திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல மது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம்முடைய தாய்மரியால் பிரியனாகிய அன்னையினுடைய இந்த ஆலயம் புதுப்பிக்கும் பணிகள் சிறப்பாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி தாய்மரியோடைய இரக்கத்தை வேண்டும் மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். உம்முடைய உமார சகாயங்களை இறந்த உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்லிக்கொள்ள கேள்விப்பட்ட நினைத்திரலாம். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள எம் தாயே, இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்ட உம்முடைய திருப்பாதத்தை அன்றி வருகிறோம். பெருமுசொறிதழுது பாவியாக இருக்கிற நாங்கள் உம்முடைய தயாபத்து காத்து கொண்டும் சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயபரியாய் கேட்டு கிருபையும் தாயே. ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த சிஸ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காகவும் திருக்குமாரத்தில் மன்றாடும் தாயே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிற்கு என்னாலும் சான்று பகர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.